அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த 10 ஸ்கொயர் வரையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர்னா 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இதை மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. வேறு எதுவும் தேவையில்லை. வேறு எதுவுமே தெரியணும்னு அவசியமே இல்லை. சரி வாங்க கணக்கு பார்த்துருவோம். 1681க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க. 1681க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? இங்கே பாருங்கள், இங்கே 1ன்னு முடிஞ்சிருக்குது. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 1ல் வரும் பாருங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 9 ஸ்கொயர் பண்ணால் 1ல் முடியுது. அப்போ இந்த 1 வச்சு நம்ம சொல்லிவிடுவோம். 1 இருக்கலாம், 9 இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணம். இதே 2 டிஜிட் அடிச்சிட்ருவோம். ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிங்கன்னா இந்த 2. 16ன்னு இருக்குது. 16 பாருங்கள், 4 ஸ்கொயர் தான் 16. அப்போ 41 இருக்கலாம், 49 இருக்கலாம். சரி, இதில் எப்படிங்க 2 நம்பரில் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னா, இங்கே 4ன்னு எழுதணுமா? 4, அடுத்த நம்பர் 5. 4 5 20. 20 விட 16 சின்னது. இப்போ 41 சின்னதா 49 சின்னதான்னா 41 தான் சின்னது. அப்போ ஆன்சர் வந்து 41. இங்கே பாருங்கள், இது எனக்கு புரியலன்னா நான் 10 நம்பர் போடுறேன் பாருங்கள். 484. 484க்கு ரூட் எடுத்தால் என்ன வருதுன்னா 4ன்னு முடிஞ்சிருக்குது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 8 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ 2 அடிச்சிட்டோம். 22 இருக்கலாம், இல்லது 28 இருக்கலாம். 22 இருக்கலாம், இல்லை 28 இருக்கலாம். 2 பெருக்கல் 3 6. 6 விட 4 சின்னது. அப்போ என்னது ஆன்சரு? 22. அடுத்தது 3969க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள். 3 இருக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 7 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இதை அடிச்சிட்டோம். 39. 63 இருக்கலாம். 6 36. 63 இருக்கலாம், இல்லது 67 இருக்கலாம். 6 பெருக்கல் 7. 6 7 42. 42 விட 39 சின்னது. அப்போ எந்த ஆன்சர் ரைட்டு? 63 தான். சார் இது எஸ்எஸ்சிலே கேட்குறாங்க. ஆர்ஆர்பியில் குரூப் டிலலாம் சிலபஸ்லேயே இருக்குது. ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கங்க. எழுதுகிறவங்க அங்கே போயிட்டு நான் என்னால் போட்டுக்க முடியும்னு நினைக்காதீங்க. ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் போடணும். டைமிங் தான், அது உங்களுக்கே தெரியும். 2025க்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2025க்கு 5ன்னு முடியுது. இங்கே பாருங்கள், 5ன்னு முடிஞ்சால் 5 ஸ்கொயர் பண்ணால் மட்டும்தான் 5ல் முடியும். அப்போ 5. 2 நம்பர் அடித்து விட்டோம். 45. நாங்கள் 16 தானே. 20 16. 4 பெருக்கல் 5 20. 45. இங்கே ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அப்படியே போட்டு போயிடலாங்க. அடுத்தது 3136க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே 6ன்னு முடிஞ்சிருக்குது. 4 ஸ்கொயர் பண்ணால் 6, 6 ஸ்கொயர் பண்ணால் 6ல் முடியும். 2 நம்பர் அடிச்சிட்டோம். 5 25, 6 36. அப்போ 54 இருக்கலாம், 56 இருக்கலாம். 5 பெருக்கல் 6. 5 30. 30 விட 31 பெருசு. அப்போ என்ன ஆன்சரு? 56. அடுத்தது 8836. 8836க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள். 6ல் முடிஞ்சிருக்குது. 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். 88. 94 இருக்கலாம், 96 இருக்கலாம். 9 பெருக்கல் 10. 19 90. 90 விட 88 சின்னது. அப்போ என்ன ஆன்சரு? 94.
இனியெல்லாம் நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸசைஸாக எடுத்து போடுங்க. எது 7, 8, 9, 10 இது எக்ஸசைஸாக எடுத்து போடுங்க. இவ்வளோதாங்க, இது முடிஞ்சிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணங்க. அடுத்தது கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம் வாங்க. கியூப் ரூட் 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 37, 4 கியூப்னா 64, 5 கியூப்னா 125, 6 கியூப்னா 216, 7 கியூப் அப்படின்னா 343, 8 கியூப்னா 512, 9 கியூப்னா 729, 10 கியூப்னா 1000. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள், இதில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2 கியூப் பண்ணால் 2 கியூப் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 8ன்னு வருதா? 8 கியூப் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், 2ன்னு வருதா? அப்போது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 2 கியூப் பண்ணால் 8ன்னு வரும், 8 கியூப் பண்ணால் 2ன்னு வரும். அதே மாதிரி வேறு என்ன வருது பாருங்கள், வேறு என்ன வருது பாருங்கள். 3 கியூப் பண்ணால் 7ன்னு முடியுதா? 7 கியூப் பண்ணால் என்னன்னு முடியுது பாருங்கள், 3ன்னு முடியும். அப்போ 2 கியூப் பண்ணால் 8, 7 கியூப் பண்ணால் 3, இல்லை 3 கியூப் பண்ணால் 7. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். வேறு என்ன இருக்குது பாருங்கள், வேறு என்ன அதே வருது. மற்றதெல்லாம் பாருங்கள், 1 கியூப் பண்ணால் 1 தான் வரும், 4 கியூப் பண்ணால் 4 தான் வரும், 6 கியூப் பண்ணால் 6 தான் வரும், 9 கியூப் பண்ணால் 9 தான் வரும். 1, 2, 3, 4, 5 கியூப் பண்ணால் இல்லை என்ன தான் வரும், 5 தான் வரும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ கணக்குக்கு வந்துடும். அப்படி இங்கே 1ன்னு முடிஞ்சிருக்குது. 1 கியூப் பண்ணால் என்னங்க, 1 சாதாரணம். அதை விட இது ரொம்ப சாதாரணம். 3 அங்கே டபுள் டிஜிட்டை காலி பண்ணோம், அதாவது எரேஸ் பண்ணோம். இங்கே 3 டிஜிட் 1ன்னு இருக்குது. 1 கியூப் தான் 1, 11ங்க. இங்கே பாருங்கள், 1728. இது கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும், கியூப் ரூட் கனமூலம் தமிழில், இங்கிலீஷில் கியூப் ரூட் 8ன்னு முடிஞ்சிருக்குது. 2 கியூப் பண்ணால் தான் 8ன்னு வரும். இங்கே எழுதி வச்சுருக்க பாருங்கள், 2 கியூப் பண்ணால் 8ன்னு வரும். அப்போ 2 12. இங்கே பாருங்கள், 7ல் முடிஞ்சிருக்குது. 7 எதை கியூப் பண்ணால் 7 வரும், 3 கியூப் பண்ணால் தான் 7ன்னு முடியும். இப்போ 3 நம்பர் அடிச்சிட்டோம், 12ன்னு இருக்குது. 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8. அப்போ என்னது, 23. இங்கே 4ல் முடிஞ்சிருக்குது. எதை கியூப் பண்ணால் 4ல் முடியும் பாருங்கள், 4 கியூப் பண்ணால் மட்டும்தான் 4ல் முடியும். இப்போ 4, இந்த 3 நம்பர் அடிச்சு விட்டோம், 39ன்னு இருக்குது. 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 9, சரி 3 கியூப்னா 27, 4 கியூப்னா 64. அப்போ ஆன்சர் 34. ஒரே ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் ஆன்சருங்க. இங்கே பாருங்கள், 5ல் முடிஞ்சிருக்குது. 5 கியூப் தான் 5ல் முடியும். 3 நம்பர் அடிச்சிட்டோம், 15ன்னு இருக்குது. 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப்னா 27. அப்போ 25. ஏன் 25 போடுறோம், 2 கியூப் தான் 8க்குள்ளே முடியுது, 15 வந்து 8, 3 கியூப் போட்டால் 27ன்னு போயிடுது. அதனால தான். அவ்வளோதாங்க. இதுவும் சாதாரணங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. 4096, 50,653. இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, நான் போடுறேன் பாருங்கள். இப்போ 2ல் முடிஞ்சிருக்குது. 8 கியூப் பண்ணால் தான் 2ல் முடியும். இப்போ 3 நம்பர் அடிச்சு விட்டோம். இங்கே 941ன்னு இருக்குது. 941, 6 கியூப்னா 216, 7 கியூப்னா 343, 8 கியூப்னா 512, 9 கியூப்னா 729, 10 கியூப்னா 1000. இங்கே பாருங்கள், இந்த 941ன்றது 729க்கும் 1000த்துக்குள்ள இருக்குது. அப்போ என்னது ஆன்சரு, 98. அதாவது இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற கியூப் நம்பரை விட்டுறணும். இது நம்பருக்கும் எந்த நம்பருக்கு இடையில இருக்குதோ அதை எடுத்துக்கணும். இல்லை எனக்கு புரியல அப்படின்னா, இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன கியூப் நம்பர் இருக்குதோ அதை எடுத்துக்கணுங்க. அப்படி இங்கே பாருங்கள், இந்த 9 நீங்கள் போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. இதெல்லாம் உங்கள் இந்த 2 கணக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப ஷார்ட்கட்டு. அப்புறம் நம்ம சுருக்குகளில் இருக்கிற பேசிக்காக இருக்கிற எது பெரியது எது சிறியதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அதை நான் போடுறேன்.